Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். Yes, to continue with Age of Chaucer-ஓட contributions la, so we have seen so far the first period as well as the second period. So French period la what are the contributions, and as well as in Italian period la Latin contributions enna abindradha we have seen. So now it is time to see or enter into is important ana period inga Chaucer-oda, that is what we call it as the English period, where Chaucer's masterpiece, that is Canterbury Tales abindradhu was launched, published abdin sollalam. So it is around 17,000 lines in the particular poem. So this poem is also based on Boccaccio's Decameron abindradhu. So certainly நிறைய ரைட்டிங்ஸ்க்கு இவருடைய சோர்ஸ் அப்படின்றதும் இவர் something is related with some work அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி சார்ஸரோட மாஸ்டர் பீஸ் ஆன கேண்டர்பரி டேல்ஸ் கூட ஒரு சோர்ஸ்னா அதை ஒரு மாடலா வச்சு இந்த ஒர்க்கை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப எதை மாடலா வச்சு எழுதியிருக்காரு அப்படின்னா டெக்கமெரான் அப்படின்ற ஒரு ஒர்க்கை மாடலா வச்சு தான் எதை எழுதியிருக்காரு, கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. 17,000 lines இந்த பர்டிகுலர் போயம் எழுதியிருக்காரு. பட் ஈவன் திஸ் கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்றது we very well know that this is not a complete poem. ஒரு finished work அப்படின்னு சொல்ல முடியாது. it is an unfinished work அப்படின்றது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்ப unfinished workக்கே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 17,000 lines அப்படின்னும் போது இவர் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா it will go long அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ரைட்? சோ இந்த பர்டிகுலர் ஒர்க் கேண்டர்பரி டேல்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் ஹி ரெப்ரசன்ட்ஸ், ஸோ என்ன அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு கேதரிங் ஆஃப் அ சொசைட்டி பீப்புள், ஒரு சொசைட்டியில் இருக்கிற பீப்புள் எல்லாம் கேதர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த கேதரிங் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா just for a sake of going for a pilgrimage, ஒரு pilgrimage போறதுக்கான ஒரு சேக், அதுக்காக தான் என்ன பண்றாரு, ஒரு கேதர் பண்ணணும் அப்படின்னு. see, so represent the gathering of each class of society. இந்த சொசைட்டில இருக்கிற ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து certain people என்ன பண்ணணும், கேதர் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். அந்த கேதரிங் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும், ஒரு ஷ்ரைனுக்கு போகணும், ஒரு பில்கிரிமேஜ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த பர்டிகுலர், இதுதான் ஒரு கான்செப்ட். இந்த கேண்டர்பரி டேல்ஸோட கான்செப்ட் அப்படின்றது இதுதாங்க. இந்த கேதர் பண்ணவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா when they move towards the pilgrimage, ஒரு பில்கிரிமேஜுக்கு போகும்போது அந்த டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூட்லயே அந்த பில்கிரிமேஜ் போறதுக்கு சார்ஸரோட பிளான் ஒரு சார்ஸரோட ஐடியா என்ன அப்படின்னா அந்த பில்கிரிமேஜ் எல்லாரும் சேர்ந்து போகும்போது ஒவ்வொரு பில்கிரிமேஜும் ஒவ்வொரு பில்கிரிமும் 2 கதை சொல்லணும், 2 ஸ்டோரி சொல்லணும். இதே போகும்போது ஒரு 29 பேர் போறாங்க அப்படின்னா அந்த 29 பேரும் ஒன்னா சேர்ந்து போகும்போது ஒவ்வொருத்தரும் 2 கதை சொல்லணும் போகும்போது. அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொருத்தரும் 2 கதை சொல்லணும். ஸோ இதுதான் அவருடைய பிளான். ஸோ கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்றதும் இதுதான். என்னன்னா யார் ஸ்டோரி சொல்றாங்க, என்னென்ன டேல்ஸ் சொல்றாங்களோ அதை தான் என்ன பண்றாரு, கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்றத இவர் பப்ளிஷ் பண்ண ஆசைப்படுறாரு. ஸோ ஹியர் ஸோ கேதரிங் ஆஃப் ஈச் கிளாஸ் ஆஃப் சொசைட்டி 10 ஃபேவரட் ஸ்டோரிஸ். ஸோ அவங்களுடைய ஃபேவரேட்டான ஸ்டோரிஸை என்ன பண்ணலாம், சொல்லலாம் அப்படின்றது தான். ஸோ திஸ் இஸ் செட் டு பி அ கிரேட் ஒர்க் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் எஸ்பெஷலி சார்ஸரோட 3 பீரியட்ல இந்த பீரியட் அப்படின்றது இட்ஸ் பெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெவலப்மெண்டல் ரிச்சஸ்ட் பீரியட் அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். பட் தி திங் இஸ் he never finished this particular work. ஸோ இந்த ஒர்க்கை அவரால் என்ன பண்ண முடியல, முடிக்க முடியல. முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, அவரு இறந்துட்டாரு. இந்த இயர் 1400ல இறந்துட்டாரு அப்படின்றது தான். ஸோ அப்போ he planned என்ன அப்படின்னா டாவர்ட் இன் ஆஃப் சவுத் யார்க். ஸோ சவுத் யார்க்ல இருக்கிற ஒரு இன்னுனா நமக்கு தெரியும், ஒரு ஹோட்டல் மாதிரி. ஸோ அந்த டாவர்ட் இன்னுல தான் என்ன பண்ணணும், இந்த கேதரிங்னா இந்த யாரெல்லாம் பில்கிரிமேஜ் போறாங்களோ அவங்கலாம் அங்க வந்து என்ன பண்ணணும், கேதர் ஆகணும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ அங்க இருந்து தான் எங்க போறாங்க, they are going to shrine of Thomas Becket, that is கேண்டர்பரியில இருக்கிற இந்த shrine of Thomas Becket அப்படின்ற அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு தான் பில்கிரிமேஜா போறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அதாவது டாவர்ட் இன்னோட ஓனர் அதாவது ஹோஸ்ட் இஸ் ஆல்சோ ஹாரி பேலி அப்படின்றவரும் ஒன் ஆஃப் த பில்கிரிம்ஸ் இன் சார்ல்ஸ் டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ இவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 29 மெம்பர்ஸ், சார்ஜரோட சேர்த்துனா 30 பேர். ஸோ இந்த 30 மெம்பர்ஸும் என்ன பண்ண போறாங்க, டாபர்ட் இன்ன்ல இருந்து தாமஸ் பெக்கெட், இந்த கேண்டர்பரில் இருக்க தாமஸ் பெக்கெட்டோட ஷ்ரைனுக்கு என்ன பண்ண போறாங்க, ஒரு பில்கிரிமேஜா போறாங்க. அப்ப போகும்போது அந்த 29 பேர் பிளஸ் சார்ஜர் 30 பேர். ஸோ அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, போய் சேர்ற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் 2 கதை சொல்லணும். அதே மாதிரி அங்க போய் சேர்ந்த பிறகு ரிட்டர்ன் வரும்போது, ரிட்டர்ன் எங்க வரணும், மறுபடியும் தாபாடி இன்னைக்கே வரணும். அங்க ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொருத்தரும் 2 கதை சொல்லணும். ஸோ திஸ் இஸ் த பிளான் ஆக்சுவலி ஃபார் கேண்டர். ஸோ இந்த ஸ்டோரிஸை, இந்த டேல்ஸை தான் கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு எழுதலாம் அப்படின்றத பிளான், சார்ஜருடைய பிளான். So each pilgrim to tell 2 tales on the journey. போகும்போதும் வரும்போதும் 2 கதை சொல்லணும் அப்படின்றது தான். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் 24 தான் கம்ப்ளீட் பண்ணாரு. பட் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்களேன், ஒரு 30 பில்கிரிம்ஸ் அப்படின்னும் போது 2 கதை, போகும்போது 2 கதை, வரும்போது 2 கதை. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 4 கதை. அப்ப 4 ஸ்டோரிஸ் ஆர் 4 டேல்ஸ் அப்படின்னா 30 into 4 ஆக்சுவலி 120 டேல்ஸ். ஆக்சுவல் பிளான் அண்ட் ஆக்சுவல் இன்டென்ஷன் ஆஃப் சார்ஜர் என்ன அப்படின்னா, கேண்டர்பரி டேல்ஸ்ல 120 டேல்ஸ் எழுதணும் அப்படின்றதுதான் அவருடைய பிளான். பட் ஆக்சுவலி பாசிபிலிட்டியா அவர் ஃபினிஷ் பண்ணது என்ன, எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 24. ஸோ 120 பிளான் பண்ணாரு, ஆனா அவர் கம்ப்ளீட் பண்ணது எவ்வளவுதான், 24 தான் கம்ப்ளீட் பண்ணாரு. அதுக்குள்ளேயே அவருடைய டெத், தட் இஸ் 1400ல அவர் இறந்துட்டாரு. ஸோ 1385ல ஸ்டார்ட் பண்ண அந்த ஒர்க் ஒரு 15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1400 வரைக்கும் எழுதுனதுல 24 ஸ்டோரிஸ், 24 டேல்ஸ் தான் எழுத முடிஞ்சது அவரால். மீதி டேல்ஸ் அவரால் எழுத முடியல அப்படின்றது. அதுலயுமே பாத்தீங்கன்னா 20 கம்ப்ளீட்டட், 4 டேல்ஸ் பாத்தீங்கன்னா பார்ட்லி கம்ப்ளீட்டட், ஓரளவுக்கு பார்ட்லி கம்ப்ளீட்டட் அப்படின்றது தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அவுட் ஆஃப் 20 பிளான்ட், ஒரு 120 டேல்ஸ் பிளான் பண்ண ஜெஃப்ரி சார்ஜரால எவ்வளவுதான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 24 தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ திஸ் இஸ் a masterpiece as well as another very important ஆன ஒரு poem which is incomplete அப்படின்னு சொல்லலாம், unfinished work அப்படின்னு சொல்லலாம் சார்ஜரை பொறுத்த வரைக்கும். இதுல certain important characters அப்படின்னு பார்க்கிறோம். characters அப்படின்னா யாரு அப்படின்னா certain pilgrims. ஸோ யார் யாரெல்லாம் அந்த pilgrimage போனாங்க, அவர் டீம்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத தான் இந்த இடத்துல கேரக்டர்ஸ் அப்படின்றதுல பார்க்கிறோம். இதுல ஸ்டேட்டஸ் இங்க சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, ஸோ ரெப்ரசென்ட் ஈச் கிளாஸ் ஆஃப் சொசைட்டி. ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து அப்படின்னும் போது ஒரு மிலிட்ரி கிளாஸ், ஒரு எக்லஸ்டியாஸ்டிக்கல் கிளாஸ். எக்லஸ்டியாஸ்டிக்கல் அப்படின்னா சம் ரிலீஜியஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் இருக்கிற அந்த பீப்புள், இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒன்று சேர்க்கிறார். இவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து தான் அந்த பில்கிரிமேஜை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுல மிலிட்ரி ப்ரொஃபஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 3 கேரக்டர்ஸ் வராங்க அந்த பில்கிரிமேஜ்க்கு. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நைட், another வந்து ஸ்கொயர், another வந்து ஹியூமன். இதெல்லாம் நேம் ஆஃப் த கேரக்டர்ஸ். இந்த 3 கேரக்டர்ஸ் எந்த பீரியட்ல இருந்து, மிலிட்ரி. ஸோ ஏன் இப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுமா, பிரிச்சு தெரிஞ்சுக்கணுமா, மிலிட்ரில இருந்து இத்தனை பேரு, ரிலீஜியஸ்ல இருந்து இத்தனை பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா, இது எதுக்காக நாம இப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் கிளியரா சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் யூனிட் வேற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இல்லை, ரைட்? ஸோ இது எதுக்கு இருக்கு அப்படின்னா, யூஜிசி எக்ஸாமுக்கு இருக்கு, நெட் எக்ஸாமுக்கு இருக்கு. அந்த நெட் எக்ஸாம்ல there was a question, once there was a question, ஒரு question அப்ப கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. கேண்டர்பரி டேல்ஸ்ல மிலிட்ரி ப்ரொஃபஷன்ல எத்தனை பில்கிரிம்ஸ் போயிருந்தாங்க அப்படின்னும் போது நாம கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியுங்களா? இதை கண்டிப்பா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னும் போது நாம அதுக்கும் ரெடியா இருந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நம்ம மிலிட்ரி ப்ரொஃபஷன்ல எத்தனை பேர் போனாங்க அப்படின்னா, we know that it is 3 members. So 3 member in Canterbury Tales அப்படின்றதான். ஸோ ப்ரீவியஸா இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம படிச்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்ற ஆஸ்பெக்ட். ஸோ கேரக்டர்ஸ் இன் Canterbury Tales மிலிட்ரியில பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அண்ட் எக்லசியாஸ்டிக்கல் அப்படின்னா ரிலீஜியஸா, அதாவது சர்ச் ஓரியன்டட், ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட், ரிலீஜியஸ் ஓரியன்டட். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராயரஸ் அப்படின்றவங்க, நன் அப்படின்ற ஒருத்தர், நன்னுனா உங்களுக்கு தெரியும் அந்த சிஸ்டர் மாதிரி, மாங் இது அது as well அதே தான், ஃப்ரையர் பாஸ்டர் மாதிரி, சம்மனர், பேடனர், புவர் பார்சன், கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட். ஸோ இவங்க எல்லாம் those people are belong to எக்லசியாஸ்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்லசியாஸ்டிக்கல் எத்தனை பேர், மிலிட்ரியில் எத்தனை பேர், இந்த ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த கேரக்டர். ஸோ இது இல்லாமல் முக்கியமான விஷயம் கேண்டர்பரி டேல்ஸ்ல
கொஸ்டின் பார்ட்ல கேண்டம்பரி டேல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சி 2 prose tales இந்த 24 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, டேல்ஸ் 24 டேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நமக்கு நல்லா தெரியும் கேண்டம்பரி டேல்ஸ் அப்படின்றது ஒரு போயம், ரைட்? அந்த போயம்ல 24 டேல்ஸ் எழுதியிருக்காரு. அந்த 24 டேல்ஸ்ல 2 டேல்ஸ் மட்டும் போர்ஸ்ல இல்ல, ப்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ போயம் தான், ஆனா 2 டேல் எதுல இருக்கு? ப்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப அது நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 2 டேல்ஸ், 2 டேல்ஸ் மட்டும் தான் ப்ரோஸ் டேல்ஸா இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, டேல் ஆஃப் மெலிபஸ் அண்ட் பார்சன்ஸ் டேல். இந்த பார்சனோட கதையும் இந்த டேல் ஆஃப் மெல்லிபஸ் அப்படின்றதும் ரெண்டும் ப்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கு. போயம்ல ப்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கிற விஷயம். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுல இந்த 2 பாயிண்ட்ல இருந்தே நம்ம 3 கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம். 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு, இது ரெண்டும் ப்ரோஸ் டேல்ஸ் அப்படின்றது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, டேல் ஆஃப் மெல்லிபஸ் அப்படின்றது சாசருடைய ஓன் டேல். ஸோ சாசர் இருக்கார் இல்லையா, நம்மளுடைய ரைட்டர். ஸோ நம்ம ரைட்டரும் கதை சொல்றாரு, அந்த பில்கிரிமேஜ்ல கதை சொல்றாரு. அவர் சொன்ன ஒரு கதையில இந்த கதையும் ஒண்ணு. எந்த கதை? டேல் ஆஃப் மெல்லிபஸ், அந்த கதையும் ஒண்ணு. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேண்டபரி டேல்ஸோட கடைசி டேல் அப்படின்னா என்னது? இந்த 24th டேல் எழுதிட்டு இருக்கும் போது அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து இன்கம்ப்ளீட் டேல். அது எது? பார்சன் டேல். அதே மாதிரி பார்சன் டேல் தான் அந்த கேண்டபரி டேல்ஸ்ல கடைசி கதை, கடைசி டேல். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நமக்கு 3 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ், அதை 3 கொஸ்டின் கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இந்த பாயிண்ட்ல இருந்து இருக்கு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. அண்ட் another one is நைட்ஸ் டேலுங்க. ஸோ இந்த 24 டேல்ஸ்ல நைட்ஸ் டேல் அப்படின்னு ஒன்று வருது. இங்க நைட் இருக்காரு இல்லைங்களா, இந்த மிலிட்டரி ப்ரொஃபஷன்ல இவருடைய கதை. ஸோ இவருடைய கதை வந்து ஃபைனஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இருக்கிற 24 ஒர்க்ஸ்லயே 24 ஸ்டோரிஸ்லயே இந்த நைட்ஸ் டேல் அப்படின்றது ஃபைனஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல அந்த நைட்ஸ் டேலை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிளுங்க. நைட்ஸ் டேல் அப்படின்ட்டு ஒரு இங்கிலீஷ் மூவி இருக்கு. ஸோ யார் பார்க்காதவங்க யூ கேன் கோ அண்ட் சீங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த நைட்ஸ் டேலோட ஸ்டோரி தான் அந்த மூவிலேயே இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஜெஃப்ரி சாசரோட லைஃப்ல இருக்கு இல்லைங்களா, லைஃப் ஓரியன்ட் அந்த விஷயங்கள் தான் அந்த பர்டிகுலர் கதையிலையும் கொடுத்திருப்பாங்க. ஸோ டோட்டலி இட் இஸ் ரிசம்பிள் டு ஜெஃப்ரி சாசர் ஆஸ் வெல் அஸ் இந்த நைட் டேல ரிசம்பிள் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் ஃபிலிம் அப்படின்றது எடுத்தது. ஸோ பார்க்காதவங்க யூ கேன் கோ அண்ட் see even the நைட்ஸ் டேல் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி இருக்கு. அது சிம்பிளி இட் இஸ் அபவுட் ஜெஃப்ரி சாசர் அண்ட் நைட்ஸ் டேல் அப்படின்றது தான். ஸோ ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்த ஒரு மூவியும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நைட்ஸ் டேல் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிகின்ஸ் வித் நைட்ஸ் டேல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேண்டம்பரி டேல்ஸ் அப்படின்ற ஒர்க் எந்த டேல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா நைட்ஸ் டேல்ல ஆரம்பிக்குது. எந்த டேல்ல முடிக்குது? பார்சன்ஸ் டேல்ல முடியுது. ஏற்கனவே நான் சொன்னேன், பார்சன் டேல் தான் லாஸ்ட் டேல், நைட்ஸ் டேல் தான் ஃபர்ஸ்ட் டேல் ஆஃப் கேண்டம்பரி டேல்ஸ். இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். சாசருடைய ஓன் டேல். ஸோ சாசர் ஒரு ரைட்டர், அவரும் பில்கிரிமே போகும்போது அவரும் 2 கதை சொல்றாரு, போகும்போது 2 கதை சொல்றாரு. ஸோ அவருடைய கதை என்ன அப்படின்னா டேல் ஆஃப் சர் தோபாஸ். ஸோ சர் தோபாஸை பத்தி ஒரு கதை சொல்றாரு. அதுவும் டேல் ஆஃப் மெல்லிபஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மெல்லிபஸ், இது வந்து ப்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ மெல்லிபஸ், இது ரெண்டும் யாருடைய கதை? சாசருடைய ஓன் டேல். ஸோ ஒரு கேண்டம்பரி டேல்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் சர்டன் ஏரியாஸ்ல கேட்கணும் அப்படின்னா இந்த ஆஸ்பெக்ட்ல கேட்கலாம். ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் நமக்கு கொஸ்டினபிள் ஏரியாஸ் தான். ஸோ ஒரு ப்ரோஸ் ஃபார்ம் என்ன டேலு, ஃபர்ஸ்ட் டேல் என்ன, லாஸ்ட் டேல் என்ன, சாசருடைய டேல் என்ன, ஸோ இந்த மாதிரி எந்த கேள்வி வேணா இந்த ஏரியால கேட்கறதுக்கு நம்ம ஈஸியா இருக்கும், ரைட்? ஸோ தீஸ் ஆர் அபவுட் த தேர்ட் பீரியட் அண்ட் எஸ்பெஷலி இங்கிலீஷ் பீரியட், இஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் இங்கிலீஷ், எஸ்பெஷலி இஸ் மாஸ்டர்பீஸ் கேண்டம்பரி டேல்ஸ். Now we are going to see about in the age of Chaucerலயே சாசர் அப்படின்ற ஒரு பெரிய ரைட்டரை பத்தி நம்ம பார்த்துட்டோம். பட் அவர் மட்டும் தான் இந்த பீரியட்ல எழுதினாரா? அவர் மட்டும் தான் இந்த பீரியட்ல வந்து ரைட்டிங்ஸ் கொடுத்தாரா? அவர் மட்டும் தான் போயம் எழுதினாரா? ஸோ அவருடைய பீரியட்ல வேற போயிட்ஸ் இல்லையா? வேற யாரும் போயம் எழுதலையா அப்படின்ற ஒரு டவுட் வேண்டாம். பிகாஸ் in each and every age there are contemporary writers. ஸோ அவங்க கூட நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ certain ரைட்டர்ஸும் இந்த சைட்ல நாம பார்க்க போறோம். ரைட்டர்ஸ் ஆஃப் த ஏஜ்னா சாசருடைய ஏஜ்ல வேற எந்தெந்த ரைட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்றது தான். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா ஜான் கோவர்.
ஸோ ஜான் கோவர் எப்படிப்பட்ட ஒரு poet இல்லை எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா the scholar as well as literary man criticizing life and painfully afraid of his consequences. ஒரு லிட்டரரி மேன், ஒரு ஸ்காலர், நல்ல ஒரு படிச்ச ஒரு ஆள் ஜான் கோவர் அப்படின்றவர். பட் அவருக்கு என்ன ஒரு பெரிய எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் அப்படின்னா அவருடைய லைஃபோட கான்சிக்வன்சஸை பார்த்தா அவருக்கு ஒரு பயம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் யாரு, ஜான் கோவர் அப்படின்னா. அவர் லைஃப்பை பார்த்து அவர் லைஃப்ல சில விஷயங்கள் நடக்கும், அதோட கான்சிக்வன்சஸ் விளைவுகள் ஏதாவது விபரீதமா வருமா அப்படின்ற ஒரு பயத்திலேயே வாழ்ற ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜான் கோவர் அப்படின்றவர். ஸோ இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் சாசருங்க. நம்மளுடைய ரைட்டர் சாசருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் யாரு, ஜான் கோவர் அப்படின்றவர். இங்க வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா அப்படின்ற ஒரு போயம் சாசர் எழுதியிருக்காரு. நம்ம வந்து ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தோம். நாம ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா அந்த போயம் யாருக்கு டெடிகேட் பண்றாரு சாசர் அப்படின்னா ஜான் கோவருக்கு தான் டெடிகேட் பண்றாரு. ஸோ டெடிகேட் அப்படின்னு கூட ஜான் கோவர் அந்த வேர்ட் யூஸ் பண்ணல. அவர் என்ன யூஸ் பண்றாரு பாருங்க, மாரல் கோவர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் ஜெஃப்ரி சாசர். ஸோ அந்த பர்டிகுலர் ஒர்க் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா அப்படின்றது the work is dedicated to moral gover. moral gover அப்படின்றது யாரும் கிடையாது, it is John Gower, his friend அப்படின்றது தான். அப்போ நமக்கு ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா was dedicated to whom அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா we should understand that it is John Gower அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய ஒர்க், ஜான் கோவருடைய ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெகுலம் மெடிட்டன்டிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க். ஸோ இது வந்து பிரெஞ்சு ஒர்க்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இட் இஸ் அபவுட் டைமை பத்தி மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாக்ஸ் கிளமெண்டிஸ் அப்படின்றது, பட் இது வந்து லாட்டின் ஒர்க்கு. ஸோ இது வந்து பிரெஞ்சு ஒர்க்கு, இது வந்து லாட்டின் ஒர்க்கு. ஸோ சாசர் மாதிரியே இவருமே பார்த்தீங்கன்னா பிரெஞ்சில் போயம் எழுதியிருக்காரு, லாட்டின்ல போயம் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ்ல போயம் எழுதியிருக்காரு. ஸோ த தேர்ட் ஒர்க், ஸோ அந்த இந்த பர்டிகுலர் ஒர்க் வாக்ஸ் கிளமெண்டிஸை பொறுத்த வரைக்கும் இட் டீல்ஸ் வித் பாலிடிக்ஸ். ஸோ எதை பத்தி இந்த ஒர்க், எதை பத்தி இந்த போயம் அப்படின்னா பாலிடிக்ஸ் பத்தி, கிங்ஷிப் பத்தி அண்ட் எக்லஸ்டிக்கல் இஷ்யூஸ், அந்த ரிலீஜியஸ்ல நடக்கிற, சர்ச்சஸ்ல நடக்கிற ப்ராப்ளம், இதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் போயம் அப்படின்றத எழுதியிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னா வாட் டெய்லர்ஸோட ரெபலியன். ஸோ இது வாட் டெய்லரோட ரெபலியன்னா நமக்கு தெரியும், இட் இஸ் பீசன்ஸ் ரிவோல்ட். அந்த பீசன்ட் ரிவோல்ட் கேன் பி அகைன் ஆல்சோ கால்ட் அஸ் வால்ட் டெய்லர் ரெபலியன் இல்லைங்களா. அதை பத்தியும் இந்த பர்டிகுலர் ஒர்க் வாக்ஸ் கிளமெண்டிஸ் அப்படின்றதுல எழுதியிருக்காரு. அண்ட் இங்கிலீஷ் பீரியட்லயும் ஒரு போயம் எழுதியிருக்காரு, வெரி இம்பார்ட்டன்ட் போயம். என்னது, கன்ஃபென்ஷியோ அமாண்டஸ். தட் இஸ் இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. இங்கிலீஷ்ல நாம வந்து த கன்ஃபென்ஷியோ அபவுட் சொல்லுவோம். இட் இஸ் அபவுட் 1386 அப்படின்னு சொல்றாங்க. இந்த அபவுட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னோம்னா அந்த 1386 அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். அக்யூரேட்டான வருஷம் அப்படின்றது நமக்கு தெரியல அப்படின்றனால நம்ம என்ன பண்றோம், அபவுட் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம போட்டுக்கிறோம். இட் இஸ் அபவுட் 1386ல பப்ளிஷ் ஆயிருக்கலாம். தட் இஸ் கன்ஃபென்ஷியோ அப்படின்றது ஜான் கோவரோடைய இங்கிலீஷ் ஒர்க். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் ஒர்க் இது. 33,000 லைன்ஸ் எழுதியிருக்காரு. இந்த ஒரு போயமை எவ்வளவு லைன்ஸ் எழுதியிருக்காரு பாருங்க, 33 லைன்ஸ். ஸோ இது எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா இட் கலெக்ஷன் ஆஃப் அ டேல்ஸ் ஆஃப் லவ். இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேல்ஸ். டேல்ஸ்னா ஸ்டோரிஸ். ஸோ இந்த பர்டிகுலர் போயம் வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அந்த சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இட் இஸ் அ லவ் போயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கலெக்ஷன் ஆஃப் டேல்ஸ் ஆஃப் லவ் placed with the lover's confession to the priest of Venus. ஒரு லவ் போயம் நிறைய டேல்ஸா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேல்ஸா என்ன பண்ணியிருக்காரு இந்த பர்டிகுலர் ஒர்க் த கன்ஃபெஷியோ அப்படின்ற இந்த ஒர்க்ல எழுதியிருக்கிறார். ஸோ ஜான் கோவர் இஸ் ஒன் ஆஃப் த கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பீரியட், த ஏஜ் ஆஃப் சாசர். ஸோ ஜான் கோவர் எப்படிப்பட்டவர், அவருக்கும் சாசருக்கும் என்ன ஒரு ரிலேஷன், ஸோ சாசர் என்ன ஒர்க்கை வந்து அவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு, ஸோ வாட் ஆர் த அதர் ஒர்க்ஸ், சம் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் ஜான் கோவர். இந்த மாதிரி இந்த ஒரு ரைட்டர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதர் ரைட்டர் அப்பார்ட் ஃப்ரம் சாசர் வேற ரைட்டர் ஆஃப் த ஏஜ்ல நாம தெரிஞ்சுக்கிறோம், ரைட். ஸோ இவர் மட்டும் தானா அப்படின்னா இல்லை, இன்னும் சர்டைன் கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் ஆர் தேர். ஸோ இன்னும் சர்டைன் ரைட்டர்ஸ் இருக்காங்க. சாசர் இல்லாம வேற எத்தனை ரைட்டர்ஸ் அப்படின்னும் போது அந்த ரைட்டர்ஸோட சர்டைன் இம்பார்ட்டன்ட் ஒரு அவுட்லைனை மட்டும் என்ன பண்ண வரோம் நாம பார்க்கிறோம். ஸோ ஈவன் வி கண்டினியூ வித் அந்த அதர் ரைட்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டினியூவா நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கலாம். த கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் சாசர், ரைட். So in the previous we have seen about the John Gower. So one of the very close friend of this particular man, Geoffrey Chaucer. So Geoffrey Chaucer உடைய work Troilus and Cressida கூட அவருக்காக dedicate பண்ற அளவுக்கு is very close அப்படின்னு நம்ம பார்த்தோம். And certain his writings அப்படின்றது we have seen.
Another very important contemporary of the age of Chaucer அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் லாங்லார்டுங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 1325லேருந்து 1390 இருந்த ஒரு பர்டிகுலர் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வில்லியம் லாங்லார்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, he is the closest contemporary of ஜெஃப்ரி சாசர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெஃப்ரி சாசருடைய க்ளோசஸ்ட் கான்டெம்பரரி யாரு அப்படின்னா அது வந்து வில்லியம் லாங்லார்ட் தான். ஸோ ஏன்னா பிகாஸ் இயர் வைஸ் பார்த்தீங்கன்னா இவர் தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாரு ஜெஃப்ரி சாசர் கூட. ஸோ திஸ் அபவுட் வில்லியம் லாங்லார்டை பொறுத்தவரைக்கும் வாய்ஸிங் த சோஷியல் டிஸ்கண்டென்ட், preaching the equality of religious reformers. See, ஒரு சோஷியல்ல ஏதாவது ஒரு தப்பு நடக்குது இல்ல ஏதாவது ஒண்ணு அப்படின்னும் போது அதுக்கு முதல்ல குரல் கொடுக்கிற ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் லாங்லார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். And at the same time preaching the equality of religious reformers. அந்த ஈக்குவாலிட்டியை ப்ரீச் பண்றதுலயும் இவர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் காட்டுறாரு. as well as the dignity of labor, அந்த லேபருக்குமான முக்கியத்துவம். ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் கண்டென்ட்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். வில்லியம் லாங்லார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சொசைட்டி மேல இருக்கிற ஒரு பற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது தப்பா தோணுச்சு அப்படின்னா முதல்ல எதிர்த்து குரல் கொடுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் லாங்லார்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். So his work Piers the Plowman, very important work inga. So William Langland oda very important work nu solalam. So 15,000 lines that particular poem contains. So 3 versions ah or allegorical poem ah idula kuduthirkaru. Idula visions அப்படின்றத பத்தி தான் இவர் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாரு. இந்த விஷன் அப்படின்றத நிறைய விஷன்ஸ் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த விஷனை கூட பாத்தீங்கன்னா divided into 2ங்க. ஒன்னு என்னன்னா விசோ அப்படின்னு சொல்றாரு, இன்னொன்னு என்னன்னா விட்டா அப்படின்னு சொல்றாரு. So விசோ அப்படின்னா விஷன், விட்டா அப்படின்னா லைஃப். ஸோ லைஃப்ல இருக்கிற விஷன்ஸ் ஆர் விஷன் ஆஃப் அ லைஃப். ஸோ இதை பத்தி தான் என்னன்றாரு த பியர்ஸ் த ப்ளோமேன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஒர்க் எழுதுறாரு. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா 2 டயலெக்டை மிக்சர் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ சாசரை பத்தி நமக்கு தெரியும், ஹி ரோட் இன் டயலெக்ட். என்ன டயலெக்ட்? ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட். அது ஒரு டயலெக்ட், அந்த டயலெக்ட்ல தான் அவருடைய ஒர்க்ஸ் அப்படின்றது. பட் இங்க லாங்லார்டை பொறுத்த வரைக்கும் 2 டயலெக்டை மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு இந்த பர்டிகுலர் ஒர்க் பியர்ஸ் த ப்ளோமேன். அது என்னென்ன டயலெக்ட் அப்படின்னா சதர்ன் டயலெக்ட் as well as மிட்லாண்ட் டயலெக்ட். இது 2 டயலெக்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் ஒர்க் பியர்ஸ் த ப்ளோமேன் அப்படின்றது எழுதியிருக்கிறாரு. அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒர்க் எதை பேஸ் பண்ணி இந்த பியர்ஸ் த ப்ளோமேன் அப்படின்றது எதை ஒரு அப்ஜெக்டிவா வச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது it what deals with the terrible hardships of the poor peasants. Peasants அப்படின்னா நமக்கு தெரியும் farmers. அந்த புவர் அந்த ஃபார்மர்ஸோட அந்த கஷ்டமான உழைப்பு, அந்த ஹார்ட்ஷிப்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பியர்ஸ் த ப்ளவ்மேன் அப்படின்ற அந்த ஒர்க் எழுதியிருக்கிறாரு. நார்மலா இவரை பத்தி நமக்கு தெரியும் இல்லைங்களா, டிக்னிட்டி டு அந்த லேபரரை வந்து மதிக்கிற ஒரு ஆள் அப்படின்னா யாரு? லாங்லார்ட் இல்லைங்களா. அந்த ஒர்க்கர்ஸ் அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸை வந்து மதிக்கிற ஒரு ஆள் அப்படின்றது. அதுக்காகவே இந்த பர்டிகுலர் ஒர்க் வில்லியம் லாங்லார்ட் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு. ஒரு ஃபார்மருடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த பர்டிகுலர் வியூவை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் ஒர்க் என்ன பண்ணியிருக்காரு லாங்லார்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அகைன் இதை நம்ம மறந்துடக்கூடாது. வில்லியம் லாங்லார்ட் அப்படின்றவர் தான் the closest contemporary of ஜெஃப்ரி சாசர் அப்படின்றவர். another important writer யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் வைக்லிஃப். இவர் வந்து நாம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த பீரியட் ஏஜ் ஆஃப் சாசர்ல நம்ம பார்த்துருப்போம். பிகாஸ் he is the reformer, religious reformer, and he is the first Protestant அப்படின்றதும் யாரு அப்படின்னா ஜான் வைக்லிஃப் அப்படின்றது தான். So the greatest of English religious reformer. So English reformerல ஒரு பெரிய பங்கு, the first reformer அப்படின்னு நம்ம சொல்லலாம், first Protestant அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரோமன் கேத்தலிக்ல இருந்து அந்த பிரிஞ்சு வந்ததுல இவர் தான் ஒரு பயங்கரமான ஒரு religious reformer அப்படின்னு நம்ம சொல்லலாம். So giving the gospel to the people in own tongue அப்படின்னா அவரே பாத்தீங்கன்னா the Bible preachings, பைபிளோட preachings தான் gospel அப்படின்னு சொல்லுவோம். அந்த preachings-அ பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இவர் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சர்வீஸ் மைண்டட் the preaching attitude அப்படின்றதுல இவர் இருக்காரு. And the freedom of the gospel in unnumbered tracts and addresses. So அந்த சின்ன tracts அந்த இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லைங்களா, பைபிளோட gospels வந்து சின்னதா ப்ரௌச்சர்ஸ் ஒரு ட்ராக்ஸ் மாதிரி எல்லாரும் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் இவர் நிறைய பண்ணியிருக்காரு. அப்போ ரிலீஜியஸ் ரிஃபார்மரா, ஒரு ரிலீஜியஸ்க்கு தேவையான அந்த போராட்டம், இவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோவர்ஸே இருக்கிறாங்க. அந்த ஃபாலோவர்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், லோலார்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம பார்த்துருப்போம்.
அந்த லோலார்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது யாரு அப்படின்னா the people who belong to the follower of John Wycliffe. அந்த வைக்லிஃப்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபாலோவர்ஸ், அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம லோலார்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆன்டி கிளரிக்கல் அதுல இருந்து வெளியே வந்து ஒரு தனியான ஒரு ஃபார்ம், தனியான ஒரு குரூப், அந்த புரோட்டஸ்டானிசம் அப்படின்றது இந்த ரிஃபார்மர் மூலமா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. He translated the Bible into English from Latin. So Tyndale, Coverdale இவங்கெல்லாம் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பட் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் வைக்லிஃப் அப்படின்னு சொல்லலாம். எந்த லாங்குவேஜ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படின்னா லாட்டின் லாங்குவேஜ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 1385 அந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா இவரை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அதுவும் அக்யூரேட்டான இயர் அப்படின்றது கிடையாது. ஸோ ஜான் வைக்லிஃப் ரிஃபார்மர், ரிலிஜியஸ் ரிஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த லாஸ்ட் மேன் யாரு பாத்தீங்கன்னா மாண்டெவில். ஸோ மாண்டெவில் அப்படின்றவர் இஸ் அ டிராவலர். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எதுல அப்படின்னா டிராவல் பண்ணிட்டே இருப்பார், அப்ராட் இங்கேயும் அங்கேயும் சுத்துறதுலேயே அவர் அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுல இஸ் அ வெரி குட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொமான்சிங் அபவுட் த வாண்டர்ஸ் டு பி சீன் அப்ராட். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஒவ்வொரு இடத்துடைய சில விஷயங்களை இவரை பத்தின ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா he is a kind of illustrator அப்படின்னு சொல்லலாம். இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு, ஒரு இல்யூஷன்னா உண்மை இல்லை ஆனா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இல்யூஷன். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல ஒரு இல்யூஷனரா என்ன பண்றாரு, ஒரு சர்டன் பிக்சர், சர்டன் கார்ட்டூன்ஸ் he will doங்க. ஒரு காட்டன் பிளான்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு இல்யூஷனா ஃபர்ஸ்ட் வரைஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சன் மாண்டெவில் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்யூஷனா இது இப்படி இருக்கலாம், இது அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இவருக்கு எப்படின்னா த்ரூ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிராவலர். ஒரு டிராவலரா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு இல்யூஷனரா இதை என்ன பண்றாரு, இப்படி இது வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்றத டீஃப்ளோரைசேஷன், ஸோ இந்த மாதிரிலாம் இப்படி இருக்கும் அப்படின்றத என்ன பண்றாரு இவர் இதுல வந்து இவர் வந்து ஒரு பிக் பர்சன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ தீஸ் கைஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சர்டைன் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். பெரிய ரைட்டர்ஸ்லாம் ஏஜ் ஆஃப் சாசர்ல இல்லைங்க. டு பி வெரி கிளியர் என்ன அப்படின்னா சாசரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 ரைட்டர்ஸ் மட்டும்தான் இந்த பீரியடை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏஜ் ஆஃப் சாசரை பொறுத்த வரைக்கும் வேற ரைட்டர்ஸ் அப்படின்றது கிடையாது. அதுக்கு அடுத்தடுத்த ரைட்டர், அது அடுத்தடுத்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸ் அப்படின்னும் போது நமக்கு நிறைய பேர் வருவாங்க, கான்டெம்பரரிஸ் அப்படின்னும் போது நிறைய பேரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். பட் ஏஜ் ஆஃப் சாசரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பிகினிங் அப்படின்னும் போது கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் அப்படின்னா அதிக பேர் இல்லை அப்படின்றது நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரைட்? ஸோ இது ஏஜ் ஆஃப் சாசர்ல ஒரு 2 பார்ட்டுங்க. அதாவது ஒன்று நம்ம சாசரை பத்தி, சாசருடைய ஏஜை பத்தி, சாசருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை பத்தி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய கான்டெம்பரரிஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இன்னும் ஒரு பார்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன பார்ட் அப்படின்னா அந்த லிட்டரரி ஃபார்ம், அதாவது பொயட்ரி வந்துருச்சு நமக்கு தெரியும் சாசரியன் பீரியட்ல. வேற என்ன இந்த பீரியட்ல ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராமா அப்படின்றது ஆரம்பிச்சது. ஸோ த பிகினிங் ஆஃப் டிராமா அது என்ன ஃபார்ம்ல ஆரம்பிச்சிச்சு, எப்போ ஆரம்பிச்சிச்சு, என்ன பீரியட்ல ஆரம்பிச்சிச்சு, இந்த லேட் சாசரியன் பீரியட்லயா இல்ல ரிவைவல் பீரியட்லயா அப்படின்றத we are going to see. அது வந்து பார்ட், அனதர் ஒரு பார்ட், முக்கியமான பார்ட் ஆஃப் ஏஜ் ஆஃப் சாசருங்க. அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாபிக் 1 ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்றது இட் இஸ் கம் டு த எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பார்ட் 1 ஆஃப் ஏஜ் ஆஃப் சாசர் அண்ட் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அவருடைய லைஃப் அண்ட் அவருடைய கான்டெம்பரரி ரைட்டர்ஸ், ஸோ இதெல்லாம் பற்றியும் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட். அண்ட் ஒன் மோர் திங் வி ஹாவ் டு நோ அப்படி என்னன்னா த பிகினிங் ஆஃப் ட்ராமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ட்ராமா அப்படின்றது எப்படி ஆரிஜின் ஆச்சு, எப்போ ஆரிஜின் ஆச்சு, இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் இருக்கின்றது. So remaining we will see the later part of the class. Thank you. TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.